இன்றைக்கி நமக்கு வண்டியோட நேம் சேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்ணாடிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே ஆர்டிஓ கிளாஸ்லாம் செக் பண்ணுவாங்க கண்ணாடி இருக்கா என்னான்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே போய்ட்டு நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நம்மள்ட்ட இல்லை, அதையும் எடுத்தால் தான் அவங்க வந்து நேம் சேஞ்சுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, நான் போகிற வழியில் அப்படியே அவங்கள்ட்ட பேசிகிட்டே போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அந்த நேம் சேஞ்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 கேட்டாங்க. ஆக்சுவலாக 1200 தான். இதோட மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு 300 கேட்டாங்க. டோட்டலாக 1500 எனக்கு பே பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு ஒரு 100 ரூபா ஆகும். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1600 எனக்கு ஆயிருக்கு இது வரைக்கும். அங்கே போயிட்டு நேம் சேஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டிக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு வேணும். போயிட்டு ஆர்டிஓக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு மற்றபடி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே நேற்றுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. போயிட்டு இன்றைக்கி நேம் சேஞ்ச் வேலையை முடிச்சிடணும். அதே மாதிரி யார் பைக் வாங்கினாலும் சரி, செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கனாலும் மறந்துடாமல் உங்கள் பேரில் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அது மறந்துடாதீங்க. லைசன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா போங்க. ஏன்னா இங்கே வந்து ஆர்டிஓ கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க, லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நேம் சேஞ்சு, இல்லைன்னா கிடையாதுன்ட்டுவாங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி இங்கே வருங்க ரோட்டில் கிடக்கு. அது இந்தாண்டியும் போக முடியாமல் அந்தாண்டியும் போக முடியாமல் அப்பாவியாக கிடந்துச்சு. சரி, எடுத்து ஓரத்தில் விட்டுட்டு போவோம், பார்ப்போம். இருங்க, வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஓய் 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 போகாத போகாத, ஒரு நிமிஷம் இரு. போகாத போகாத. நம்மள மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க ஐயா. ஆஹா, சூப்பருங்க சூப்பருங்க, வெரி குட்டுங்க. துரத்தி விட்டார், ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லைங்க, நல்ல மனுஷங்க நிறைய பேர் ஊரில் இருக்காங்க. பரவாயில்ல, என்ன வேலையோ என்ன அவசரமோ போயிட்டு இருந்தவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு அந்த பூனையை அந்த சைடில் பற்றி விட்டு போயிட்டார். பரவாயில்ல, அது போச்சுக்கணும் போல. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு எப்படிங்க, அதுவும் இங்கே வண்டி போயிட்டே இருக்குது, அது சரியாக தெரியலைங்க. தூரத்துலேருந்து பார்த்தோம்னா ஏதோ குப்பை கிடக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப கிட்டக்க வந்தவொடனே தான் பூனை குட்டியாக தெரியுது. அது பற்றி இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். நல்ல வேலை, அவர் அதை கொஞ்சம் எஸ்கேப் பண்ணி விட்டார். சிதம்பரத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். பைபாஸில் தான் வந்தோம், ஒரு 20 நிமிஷம் தான். இன்னைக்கு கொஞ்சோண்டு வேகமாக வந்துட்டேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சுன்னா 10 மணி ஆகுது பாருங்கள், 9:51 ஆகிடுச்சி. அதனால் சீக்கிரமாக போயிடலான்னு கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். இந்த பைபாஸ் ரோடை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் மேலே லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க. ஓகே ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பைபாஸில் அந்த பக்கம் போவோம். கடலூர் பக்கம் போயிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மாறணும். அந்த இடத்துல நான் மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த கஞ்சி தொட்டிலேருந்து லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போனோம்னா ரைட் சைடில் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஆனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் தாங்க எடுக்கல, கடையே கிடைக்கல. சரி பார்ப்போம் என்னான்னு. பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு தான் வர வேண்டும். அது முன்னாடி இங்கே பக்கத்துலேயே இருந்துச்சுங்க. இப்போ இங்கே கொஞ்சம் போக சொல்கிறாங்க, போயிட்டு பார்க்க சொல்கிறாங்க. இங்கேயே இருக்குது, எடுத்துங்கிறாங்க. தண்ணி டேங்கு பக்கத்தில் போகணுன்னாங்க. இதான் நான் என்னன்னு தெரியல. இதுதான் தண்ணி டேங்கு. சரி, இறங்கி தான் பார்ப்போம். இதுக்குள்ளே எங்கேயோ வச்சுருக்கீங்க, இந்த கார்னரில் வச்சுருக்கீங்களா? வெரி குட். ஓகே கைஸ், எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். கைஸ், நேம் சேஞ்சு முடிஞ்சிச்சு. ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்சி நம்ம பேரில் வந்துடும். ஆனால் செம சம்பவங்க, செம சம்பவம். நம்ம எதிர்பார்த்தது வேறு, எல்லாம் நடந்தது வேறு. அதில் என்ன பிரச்சனைனா, நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஆனால் நம்ம வண்டி மெரூன் கலரு.
செம ட்விஸ்ட் அங்கே தான் இருந்துச்சு. ஆர்டிஓ என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் போய்ட்டு வண்டி கலரை நீங்கள் மெரூன்னு மாற்றுங்க, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செய்யுங்கன்ட்டாங்க. ஃபுல்லாக பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணணும். சரி, இந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அப்படியே இருந்தது. எனக்கு தெரியும் முன்னாடியே புக்கில் பிளாக் கலர் இருக்குது, வண்டி மெரூன் கலருங்கிறது எனக்கு தெரியும். சரி, இது எப்படி அவங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ யமகா வந்து யாரும் ஒரே கலர் வச்சுருக்கிறது இல்லை, அவங்க பிடிச்ச மாதிரி கலர் அடிச்சுக்கிறாங்க. சரி, நம்மளது மெரூன் கலர் தானே இருக்குது, அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சோன்னா அதை மைண்டே பண்ணல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருங்க பிளாக் கலர் அடிச்சுட்டு வந்தால் ஓகே அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் உடனே பிளாக் கலர் அடிக்கணும்னா இப்போ நார்மலாக பெயிண்டிங் பண்ணணும்னு வச்சிங்களேன், 1 வீக்லேருந்து 10 days ஆகும் முறையாக பெயிண்ட் பண்ணி நல்லா காஞ்சி வெளில வரணும்னா. ஆனால் நான் பண்ணது என்ன, வேறு வழி இல்லைங்க, ஏன்னா பண்ணி ஆகணும். இன்னொரு இடம் அங்கே சிதம்பரம் வர்றதுக்கு நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கு வேறு கிளம்பணும். சரி, என்ன பண்ணுறதுன்னு இருந்தோம். அப்புறம் சரின்ட்டு அவங்க ஒரு பெயிண்டிங் ஷாப் ஒன்று சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போய் ஷீல்டையும் டேங்கு மட்டும் அப்படியே நிற்க வச்சு அவர் பெயிண்ட் அடித்து கொடுத்தாரு. பெயிண்டிங் ஆனால் சூப்பராக தாங்க அடித்தார், நல்லா அடித்தார். அந்த நான் ஃபோட்டோ உங்களுக்கு மேலே போடுறேன் பாருங்கள், அவர் ஒர்க் பண்ண ஃபோட்டோவும் போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் காய வச்சுருந்தார், அந்த ஃபோட்டோவும் போடுறோம் பாருங்கள். பெயிண்டிங் நல்ல பெயிண்டிங் தான், நல்லா தான் பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெயிண்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 days காய வைக்கணும், உள்ளே வச்சு காயணும். நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு உடனே வெளில எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மண்ணெல்லாம் மேலே படிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஏகதேசம் இப்போ நம்ம டேங்க் அந்த லெவலுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா நான் பெயிண்ட் அடித்து ரொம்பவும் காயலிங்க, மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் காயாது. ஏன்னா அந்த டைம் அதுக்கு வேணும், அந்த பெயிண்ட் போய் உள்ளெல்லாம் பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு டைம் இல்லை. பார்த்தா அவசரம்னு அடிச்சுக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. பெயிண்ட்லாம் நல்லா தான் அடித்தார், சும்மா சொல்லக்கூடாது. சின்னோண்டு ஒரு பெயிண்ட் ஒர்க் ஷாப் தான், ஆனால் சூப்பராகவே பண்ணியிருந்தார். நான் இப்போவே பார்க்குறேன் வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அவ்வளோ மண், அந்த கலரே சுத்தமாக டேமேஜ் ஆகிடும் இருக்குது. இப்போதைக்கு நான் துடைக்கிறதாகவும் இல்லை, இனி நாளைக்கு நாளன்னைக்கு தான் அதை துடைக்கணும். துடைக்கும் போது தான் தெரியும் அது மண் வருமா வராதாங்கிறது. எனக்கு தெரிஞ்சு மண் வராதுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, என்ன பண்ணுறதுங்க, நமக்கு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது வந்தாலும் வரலனாலும் இதோட சரியாக வச்சுங்க. அடுத்தது நம்ம வண்டியை வந்துட்டு ஃபுல்லாக ரீஸ்டோர் ஒர்க் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு அது மண் ஒட்டினாலும் சரி ஒட்டலனாலும் சரி, வண்டி கலர் இப்போ பிளாக்காக மாறிடுச்சிங்க, மெரூன் இல்லை. ஓகே கைஸ், see you in next video. Bye.